ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம நார்மல் நீடில் வச்சு ஜர்தோசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நார்மலான நீடில் எடுத்துக்கோங்க, சைஸ் நம்பர் 11. அதுக்கப்புறம் நார்மலான மெஷின் த்ரெட், அதுக்கப்புறம் ஜர்தோசி. நான் இந்த மாதிரி கொஞ்சமாக பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸை வந்து நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அதையுமே நான் நார்மல் நீடில் வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, 4 பீட்ஸ் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். 4 பீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டுக்கா வந்து த்ரெட்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல நெருக்கமாக வச்சு ஒரு பஞ்ச் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் எப்படி இப்படி பஞ்ச் பண்ணால் அந்த ஷேப் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஷேப் வந்து ட்ரா பண்ணி வச்சுருப்போம். அந்த வரைஞ்சி வச்சதுலேயே நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லைன்லேயே நீங்கள் குத்தணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப் வந்துடும். மறுபடியும் 2 பீட் மட்டும் விட்டுட்டு நடுவுலேருந்து நீடில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 போட்டுக்கிறோம். போட்டுட்டு பீட்ஸ் ஃபுல்லாக நல்லா நெருக்கமாக வச்சுட்டு நம்ம வரைஞ்சிருக்கிற ஷேப்பில் நீங்கள் குத்தணும் நீடில். அதே மாதிரி 2 பீட்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி நீடில் வெளியில் எடுத்துக்கணும். 4 பீடு இருக்குன்னா 2 பீடு விட்டுட்டு 2 பீடுக்கு நடுவில் நீடில் எடுக்கணும். நீடில் எடுக்கிறதுமே நம்ம வந்து இந்த லைன் நம்ம ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப்புக்கு மேலேயே தான் நம்ம வந்து நீடில் வெளியில் எடுக்கணும். நீங்கள் வந்து வேறு இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா ஷேப் மாறிடும். அதனால தான் நம்ம பஞ்ச் பண்ணுறதும் சரி, திருப்பியும் நீடில் வெளியில் எடுக்கிறதும் சரி, நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்க லைன்ஸ் மேலேயே நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அந்த மேங்கோ ஃபுல்லாகவே நம்ம வந்து பீட்ஸு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீட்ஸ் டிசைன் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம நார்மல் நீடில் வச்சு ஒர்க் பண்ணுறோமோ அந்த எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டிச்சஸ் வந்து சேம் தான். இதை வச்சு கட் பீட்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கட்தானா, அந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸுமே வந்து இது எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து நார்மலான ஜர்தோசி ஒர்க் இல்லாமல் நார்மல் ஒர்க்லேயும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நார்மலாக எப்படி ஆரியில் நீங்கள் போடுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டிச்சஸும் வந்து லூஸாக இருக்காது, நல்லா டைட்டாக தான் இருக்கும். எப்பவும் போல் தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஆரி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இந்த டிசைன் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜர்தோசியை எப்படி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா, சென்டரில் நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் மேலே நீங்கள் ஜர்தோசியை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு இருக்கும்ல, அந்த அளவில் நீங்கள் கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டே வரணும். மறுபடியும் நெக்ஸ்ட் லைனில் வச்சு பாருங்கள். வச்சுட்டு அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல லைட்டாக நம்மளோட விரலால் லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள். அந்த இடத்துல கட்டாகி இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததை இப்போ வந்து நார்மல் நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு நீடில் நம்பர் சைஸ் 11 எடுத்துக்கோங்க. அதை எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜர்தோசியும் உள்ளே போகும், இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸும் வந்து உள்ளே போகும். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாத்துலேயும் ஜர்தோசியை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த லைன்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து ஜர்தோசி நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் இதை வந்து இன்னும் நெருக்கமாக கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதே மெத்தட் தான், இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெருக்கமாக பண்ணிக்கலாம், அப்படியும் ட்ரை பண்ணலாம். இப்போ அதுக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமாக பண்ணணுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 1 எடுத்திருப்பேன். நீங்கள் அந்த 1 எடுத்த இடத்துல 2 எடுத்திங்க அப்படின்னா அப்படி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வரும் உங்களுக்கு. இதுவும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலேருந்து நம்ம சென்டரில் ஒரு ஜர்தோசி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே பட்டு கீழே வர மாதிரி எம்போஸ்டாக இருக்க மாதிரி ஒன்று குத்திக்கணும். அடுத்து 2வது லைனுக்கு போகும்போது ஃபஸ்ட்டோட லாஸ்ட்லேயும் 3ர்டோட மேலேயும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேலே 1 போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த கேப்புக்கு 2 வரும். அடுத்தது நம்ம பண்ணும்போது 3 வரும், அடுத்து 4 வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜர்தோசி வந்து எம்போஸ்டாக போட்டு நிறைய இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் நம்ம ஒரு கேர்ள் பாய் அந்த மாதிரி ஷேப்லாம் வரையும் போது, நெக்ஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஹார்ட்ஸ் எல்லாம் வரையும்ல, பல்லாக்கு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம மேட் ஃபில்லிங்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸ்குள்ளே மேட் ஃபில் பண்ணிக்கலாம், பீகாக்குள்ளே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லோட்டஸ்குள்ளே பண்ணலாம்.
இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாகவும் கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். பெரிய பெரிய கிராண்ட் ப்ளவுஸ்க்கும் பண்ணலாம், நார்மலான சிம்பிள் ப்ளவுஸஸ்க்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அப்படியே லைன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு 1 வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு 2, அடுத்து 3, அடுத்து இந்த லைனுக்கு 4 வரும். அந்தந்த கேப்ஸில் நம்மளுக்கு கரெக்டாக அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் மட்டும் நம்ம வந்து பஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு கேப்ஸ்லேயும் நீங்கள் பஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபினிஷ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் போட்டு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லுக் ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் இதை வந்து அயர்ன் நீடில்லையும் பண்ணலாம். உங்களுக்கு அயர்ன் நீடிலில் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு யாருக்காவது தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். எங்களுக்கு அயர்ன் நீடிலில் பண்ணி காமிங்க அப்படின்னாலும் நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். ஜாஸ்தி ரெக்வஸ்ட் வந்து நார்மல் நீடிலில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்தது. அதனால தான் இன்றைக்கி நான் நார்மல் நீடில் எடுத்து பண்ணியிருக்கேன். நம்ம எவ்வளோ பெரிய கிராண்ட் ப்ளவுஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸையே முடிச்சிட முடியும். உங்களுக்கு ஆரி தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. குட்டி குட்டி டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். நிறைய பேர் நிறைய விதத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்து ஒரு சிலர் கால் பண்ணி விஷ் பண்ணுறீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போதே எக்ஸ்ட்ரா பூஸ்டப் கிடச்ச மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து என்னென்ன மாதிரி ரெக்வஸ்ட் கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோஸாக எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் வந்து சப்போஸ் யார்தாவது 1, 2 விட்டிருந்தா கூட நீங்கள் வந்து திருப்பியும் கூட கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட்டும் பண்ணலாம், இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜும் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோடய பேஜ் வந்து பவி டிசைனர்ஸ்னு இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நார்மல் நீடில் வச்சு எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ.